ஸோ நாம நேற்று வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்லுங்க, நேற்று என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் பேஜ் எஸ்சி ஆன் பேஜ் எஸ்சி டிஃபரன்ஸ். யாருப்பா? இளங்கோவா? ஆமாங்க சார். ஸோ ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் பத்தின பேசிக்ஸ் பத்தி. ஓகே. ஸோ நான் ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் பத்திலாம் எதுவுமே நான் சொன்ன மாதிரி எதுவும் எனக்கே ஞாபகம் இல்லையே. ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் அப்படின்ற ஒரு வேர்டிங்ஸ் மட்டும் தான் நான் சொன்னேன். பட் அதுக்குள்ள என்ன நம்ம உள்ளுக்குள்ள போகவே இல்லையே. அதான் சார் அதை பத்தி அதை இப்போ பேசியிருந்தேன் சொன்னேன். ஓகே, வேற அஜய்? என்ன லாங்குவேஜ் வச்சு யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னீங்க. என்ன லாங்குவேஜா? என்னப்பா இளங்க என்னடானா பார்க்காத சொல்றாரு, நீங்க என்னடானா பார்த்ததுவே வந்துட்டு என்ன அப்படின்னா வேற ஏதோ வித்தியாசமான ஒரு வார்த்தையை போட்டு சொல்றீங்க. மணிரஞ்சன், நீங்க நேத்து நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சார் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் சார் பார்த்தோம். ஓகே. SEO இன்ட்ரோடக்ஷன். ஸோ நேத்து நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்இஓவோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். சரிங்களா? எஸ்இஓனா என்ன? ஸோ எஸ்இஓவில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள வந்துட்டு ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகும். இதை பற்றி தான் அந்த வார்த்தையை நான் விட்டுருந்தேன் அந்த இடத்துல. தென் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு கிளைண்ட்டோட வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு, அதாவது ஒரு ஏஜென்சியோட ஒரு வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஏஜென்சியோட சைட்ல எஸ்இஓ பண்றதுக்கான பேக்கேஜஸ் அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பார்த்து அவங்களோட பேக்கேஜ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்றாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு நாம நேற்று காட்டின ஒரு ஏஜென்சியோட சைட்ல ஆல்மோஸ்ட் 4 விதமான பிளான்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ ஒவ்வொரு பிளானுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு வேற வேற ப்ரைஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்க இருக்கிற ப்ரைஸ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு மாத்துறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸை பொறுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு டிஃபைன் பண்றாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆக லைக் வந்துட்டு என்ன நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பேக்கேஜ் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அதான் நேற்று நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த ஒரு பேக்கேஜ் வந்துட்டு எடுத்தாலும் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன் பேஜ் பண்ற ஒர்க்கா இருந்தாலும் அதே மாதிரி ஆஃப் பேஜ் பண்ற ஒர்க்கா இருந்தாலும் அதே மாதிரி டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் பண்ற ஒர்க்கா இருந்தாலும் எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆக போறது இல்லை அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? அவங்க 8,000 rupeesல இருக்கிற ஒரு பேக்கேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணாலும் சேம் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணணும், சேம் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணணும், அதே மாதிரி டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் பண்ணணும். அதே மாதிரி 1 lakh இருக்கிற பேக்கேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணாலும் லைக் வந்துட்டு என்ன அவங்க சேம் ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் ஒர்க் வந்துட்டு பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுல எது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் அவங்க வந்துட்டு அதிகமாக வேலை பார்ப்பாங்க அப்படின்னா ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன்ல போயிட்டு அவங்க ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா சம் நம்பர்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுத்துருவாங்க அப்படின்றத பத்தி நேற்று வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். கரெக்டா? ஸோ நேற்று ஒரு கிளைண்டோட ஒரு ஏஜென்சியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி அவங்களோட பேக்கேஜவே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா? தென் அதுக்கப்புறம் பெய்டு ரிசல்ட்னா என்ன, ஆர்கானிக் ரிசல்ட்னா என்ன, நம்ம எஸ்இஓ மூலியமா ஆர்கானிக் ரிசல்ட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படின்றதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்டா? தென் அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்டை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி ஆடிட் பண்ணணும், ஆடிட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன தெரியணும் அப்படின்றதையும் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு உங்களுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீங்க ஒரு சைட்டவே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நேற்று இளங்கோ சொன்ன ஒரு டூல், அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு AHRF அப்படின்ற ஒரு டூலை பத்தி சொன்னாரு. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு ஒரு 2 விதமான டூல்ஸ், SEO ஆப்டிமைசர் அப்படின்றது ஒன்று, SEO சைட் செக்அப் டூல் அப்படின்றத வந்துட்டு யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நம்மளோட வென்சன் அகாடமியோ வென்சன்.in சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் லைக் வந்துட்டு அதை வந்துட்டு ஆடிட் பண்ணி காட்டினேன். கரெக்டா? லைக் வந்துட்டு அந்த டூல்ல போயிட்டு நான் வந்துட்டு என்ன நம்மளோட சைட்டை வந்துட்டு எடுத்து போட்டேன், நம்ம சைட்ல இருக்கிற எரர்ஸ் எல்லாமே எங்கெங்க இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம்.
தென் அதுக்கப்புறம் ஒரு சர்ச் என்ஜின் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றதே நான் சொல்லியிருந்தேன். கிராலிங், இண்டெக்ஸிங், ரேங்கிங், தென் அதோட சேர்த்து பிளேஸ்மெண்ட் இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஒரு சர்ச் என்ஜின் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது அப்படின்றத வச்சு நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பேசிக்கா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு HTML ப்ரோக்ராம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றதும் நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்டா? அப்போ எந்த ஒரு வெப்சைட் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு இருந்தாலும் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த வெப்சைட் கண்டிப்பா HTML ஓட தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு வரும் அப்படின்றதே நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நேற்று. தென் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரப்போற அதாவது நம்ம கிட்ட ஒரு வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளெயின் வெப்சைட்டா தான் வரும். அந்த பிளெயின் வெப்சைட்டை வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆப்டிமைசேஷன் வந்துட்டு பண்ணணும். அந்த ஆப்டிமைசேஷன் பண்றதுக்கு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நம்ம இந்த ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த வெப்சைட் எல்லாமே ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம கிட்ட வர்றது ஒரு பிளெயின் வெப்சைட் தான் வரப்போகுது. தென் அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்ல வர ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீசஸ வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதாவது அவங்களோட பிசினஸ்ல அதாவது அவங்களோட வெப்சைட்ல இருக்கிற எந்த பேஜஸ் அவங்களுக்கு வந்துட்டு பிசினஸ வந்துட்டு அதிகமா ஜெனரேட் பண்ணி தரும் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு சாம்பிள் வெப்சைட்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓபன் பண்ணி காட்டினேன். efacility.in ஓபன் பண்ணி காட்டினேன். வென்சன் அப்படின்றதுல வந்துட்டு ஓபன் பண்ணி காட்டிட்டு நம்மளோட சர்வீசஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் எந்தெந்த பேஜ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது அந்த ப்ராடக்ட் பேஜா இருந்தாலும் சரி சர்வீசஸ் பேஜா இருந்தாலும் சரி அந்தந்த பேஜுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் கீவேர்ட்ஸ் செப்பரேட் கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு பேஜஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிமைசேஷன் வந்துட்டு பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நேத்து நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? சோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நேத்து வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணோம். அட்லீஸ்ட் நீங்க ஞாபகம் இருக்குங்களா நமக்கு? இளங்கோ இருக்குங்க சார். எஸ் சார். அஜய் பாண்டியராஜன் இருக்கு சார், இருக்கு சார். ஓகே. சோ இவ்வளவு வந்து நம்ம பார்த்திருக்கோம். சரியா? ஓகே. அதோட கண்டினியூஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றது நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. சோ நம்ம வந்துட்டு நேயத்தே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த ஒரு வெப்சைட் வந்துட்டு வந்தாலும் சோ அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த HTML அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இன்வால்வ் ஆகும் அப்படின்றத நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? அப்போ அந்த HTML பத்தி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பேசிக் வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சே ஆகணும். சரியா? நம்ம HTML ப்ரோக்ராம பத்தி நம்ம படிக்க போறது இல்ல. பட் ஆனா நம்ம HTML இருக்கிற ஒரு சில டேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு சைட்டை வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்ண போறோம். ஓகே. சோ இந்த ஒரு சைட் வந்துட்டு உங்ககிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெப்சைட் உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா சோ அந்த வெப்சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அக்சஸ் பண்றதுக்கு அந்த வெப்சைட்டோட லாகின் டீடைல் கண்டிப்பா வேணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் புரிஞ்சுங்களா? நீங்க உங்ககிட்ட ஒரு வெப்சைட் வந்துட்டு வந்துருச்சுன்னா அந்த வெப்சைட்டை நீங்க வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அந்த சைட்டை வந்துட்டு அக்சஸ் பண்றதுக்கான லாகின் கிரெடென்ஷியல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அது எந்த வெப்சைட்டா இருந்தாலும் சரி. சரியா? அது கோடிங்ல வந்துட்டு டெவலப் பண்ணியிருந்த ஃபைலா இருந்தாலும் சரி இல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க ஏதாவது வேர்ட்பிரஸ் மாதிரியான ஒரு வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல ASP.NET யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாலும் சரி எதுல யூஸ் பண்ணி எந்த லாங்குவேஜ்ல வந்துட்டு டெவலப் பண்ணியிருந்தாலும் சரி அந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்றதுக்கு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு லாகின் வந்துட்டு வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 3 விதமான ஆப்டிமைசேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு SEOல வந்துட்டு பார்ப்போங்க. ஒன்னு ஆன் பேஜ் SEO, செகண்ட் ஆஃப் பேஜ் SEO, தேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டெக்னிக்கல் SEOன்னு சொல்லுவோம். ஆன் பேஜ் SEOல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சைட் வந்துருச்சு இல்லையா அந்த சைட்டை யூசர் தேட போற கீவேர்ட்ஸை வச்சு நம்ம அந்த சைட்டை ஃபுல்லா ஆப்டிமைசேஷன் பண்ணணும். லைக் வந்துட்டு என்ன ஒரு இமேஜ் யூஸ் பண்றோம்னா அந்த இமேஜுக்கு வந்துட்டு என்ன அந்த இமேஜ்ல கூட கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். வீடியோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா வீடியோஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கீவேர்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். அந்த சைட்ல ஒரு வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பேராகிராஃப் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அந்த பேராகிராஃப்ல கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் பண்ணணும். வெப்சைட்ல ஒரு URL இருக்கும், அட்ரஸ் பார்ல URLs இருக்கும் இல்லையா அந்த அட்ரஸ் பார்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கீவேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒரு மெனுவை கிளிக் பண்ணா இன்னொரு மெனுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னா அந்த மெனுல கூட நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கீவேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம்.
அப்போ நம்ம ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் மூலியமா நம்ம ஒரு சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பேஜஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்ண போறோம். அப்போ அந்த ஆப்டிமைசேஷன் பண்றதுக்கு அந்த சைட்டோட லாகின் அக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு வேணும். இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் வேர்ட்பிரஸ் வெப்சைட்லாம் நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வச்சிருப்பீங்க. இளங்கோ வச்சிருப்பாரு, பாண்டியராஜன் வந்துட்டு வச்சிருப்பாரு, சரிங்களா? இப்போ அந்த சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் அதாவது ஒரு பேராகிராஃப் எழுதிருக்கீங்க. அந்த பேராகிராஃப்ல போயிட்டு நீங்க கீவேர்ட் ஆட் பண்ணணும்னா என்ன வேணும்? வேர்ட்பிரஸோட லாகின் டீடைல் வேணும். அப்பதான் அந்த பேராகிராஃப்ல போய் நீங்க வந்துட்டு ஒரு கீவேர்ட்ஸ் வந்து நீங்க வந்துட்டு ஆட் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? இதே இது வந்துட்டு என்ன அப்படின்னா கோடிங் வெப்சைட்டா இருந்துச்சுன்னா நீங்க கண்ட்ரோல் பேனலோட அக்சஸே நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் பேனலோட அக்சஸே நீங்க வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம கண்டிப்பா வந்துட்டு என்ன ஒரு வெப்சைட்டை படி நீங்க ஆப்டிமைசேஷன் வந்துட்டு பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ அந்த சைட்டுக்கான கண்டிப்பா லாகின் அக்சஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேணும். சரியா? இப்போ இந்த ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் மூலியமா ஒரு சைட்டை நம்ம வந்துட்டு அதாவது ஒரு சைட் அப்படின்றது நம்பர் ஆஃப் வெப் பேஜஸ் சேர்த்து தான் வந்துட்டு என்ன அப்படின்னா சைட். ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் வெப் பேஜஸை நம்ம வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற டெக்னிக்கை வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். அப்போ அந்த ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் மூலியமா லைக் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற வெப் பேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன் பை ஒன்னா ஆப்டிமைசேஷன் பண்ண போறோம். இந்த ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷனுக்குள்ள மட்டும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அரௌண்ட் ஒரு 50 டெக்னிக்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள வருங்க. அந்த 15 டெக்னிக்ஸுமே யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி ஒரு சைட்டை வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்றது அப்படின்றத நம்ம இந்த ஆன் பேஜ்ல வந்துட்டு பார்ப்போம். செகண்ட் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஸோ ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ஆகஸ்ட்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் நம்ம கிட்ட இருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம கிட்ட ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு வெப்சைட்டுங்க. ஓகேவா? இந்த வெப்சைட் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஆபீஸை வந்துட்டு இந்த ஆபீஸோட அட்மாஸ்பியரை ஃபுல்லா வந்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மாத்தணும் இல்லையா? லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா டிவி ஸ்கிரீன் வைக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆபீஸ் டேபிள் வந்துட்டு வாங்கணும், சேர்ஸ் வந்துட்டு வாங்கணும். கரெக்டா? தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏசி மாற்றதா இருந்தாலும் சரி, ஃபேன் மாற்றதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஸ்கிரீன்ஸ் ஏதாவது மாற்ற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆபீஸ் செட்டப்பை நம்ம வந்துட்டு மாத்துறோம் இல்லையா? ப்ராப்பரான ஒரு டிசைனுக்கு நம்ம ஆபீஸை வந்துட்டு மாத்துறோம் இல்லையா? அதுதான் சிம்பிளா ஆன் பேஜ். உங்ககிட்ட ஒரு பேஜ் வந்துட்டு கொடுத்துருவாங்க. அந்த பேஜை லைக் வந்துட்டு என்ன பண்ண போறோம்? லைக் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான பேஜா வந்துட்டு மாத்த போறோம். பெர்ஃபெக்டான பேஜா எதுக்கு மாத்தணும்? நம்ம ஒரு சர்ச் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நேற்று சொல்லியிருந்தேன். கிராலிங், இண்டெக்சிங், ரேங்கிங். ஓகேவா? அப்ப கிராலிங் வந்துட்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? கிராலிங் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்ல என்ன மாதிரியான டேட்டாஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் இல்லையா? அப்போ நம்ம ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் வந்துட்டு போட்டுட்டு ப்ராப்பரான கண்டென்ட் எல்லாமே எழுதும் போது அது வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில போயிட்டு அந்த நம்மளோட வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா தூக்கி போடும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா வந்துட்டு இண்டெக்ஸ் ஆகணும் நம்மளோட சைட்டு. இண்டெக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்மெண்ட், ரேங்கிங் அதெல்லாமே. சரியா? அப்போ பிளேஸ்மெண்ட், ரேங்கிங் எல்லாமே வரும்போது அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா குவாலிட்டியான கண்டென்ட் யூசர் தேடுற கீவேர்டுக்கான ரிலேட்டடான கண்டென்ட்டா இருக்கணும். தென் அதுக்கப்புறம் அந்த சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிராபிக்ஸும் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய வர மாதிரி இருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரேங்கிங்லாம் பண்ண போகுது. சரியா? அப்போ நம்மளோட இந்த ஆன் பேஜ் மூலியமா லைக் வந்துட்டு என்ன பண்றோம்? ஒரு சைட்டை லைக் வந்துட்டு நம்ம ஆபீஸ் வந்துட்டு எக்ஸாம்பிளா சொன்ன மாதிரி ஒரு எம்டி சைட் வந்துட்டு உங்ககிட்ட வருது. அந்த எம்டி சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா எம்டி சைட் அப்படின்னா சும்மா அந்த டிசைனே பண்ணாம வர்ற சைட் இல்லைங்க. உங்ககிட்ட ஒரு சைட் வந்துட்டு எஸ்இஓ பண்ணாம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சைட் வந்துட்டு வந்துருச்சு. அந்த சைட்டை ஒரு ஆபீஸ் வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு டிசைன் பண்றீங்களோ லைக் வந்து அதே மாதிரி இந்த ஆன் பேஜ் மூலமா லைக் வந்துட்டு என்ன பண்ண போறோம்? கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிமைசேஷன் பண்ண போறோம். இப்போ ஆப்டிமைசேஷன் பண்ணியாச்சு. இப்போ ஆபீஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்தா தானே தெரியும் ஆபீஸ் இங்க இருக்குன்னு. கரெக்டா? ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்தா தான் தெரியும். அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும்? லைக் வந்துட்டு ரோட்டு மேல ஒரு பேனர் வைக்கணும். அதே மாதிரி சோசியல் மீடியால வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆக்டிவா இருக்கணும். கரெக்டா? அப்ப யூசரை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா யூசரை வந்துட்டு நம்ம அட்ராக்ட் பண்ணி நம்மளோட இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்துட்டு வர வைக்கலாம் அப்படின்ற எல்லா ஸ்டெப்புமே நம்ம எடுப்போம் இல்லையா? வேற ஆபீஸை வச்சு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டா? அதுதான் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். செகண்ட், நம்ம கிட்ட ஒரு சைட் இருக்கு.
அந்த சைட்டுக்கு டிராபிக்ஸ் வந்துட்டு வர வைக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பேக்லிங்க் அப்படின்னா ஒண்ணு இல்ல டிராபிக். பேனர் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா பேனர்ல இருக்க நம்பர் பார்த்து கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வெப்சைட்டை வந்துட்டு ப்ராப்பரா ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டோம். அந்த வெப்சைட்டை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை வித் அந்த லிங்கோட சேர்த்து சோசியல் மீடியால ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போடுறது கூட பேக்லிங்க் தான். இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடுறது கூட பேக்லிங்க் தான். சரியா? அப்போ நம்மளோட ஆபீஸ் இருந்தாலே லைக் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஆபீஸ்க்கு நிறைய பேர் வர வைக்கிறதுக்காக இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ற மாதிரி நம்ம ஒரு சைட் அதாவது ஒரு வெப்சைட் வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிமைசேஷன் கீவேர்ட் வச்சு ப்ராப்பரான கண்டென்ட்ல எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அந்த வெப்சைட்டுக்கு ஆடியன்ஸா வர வைக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேக்லிங் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பண்ணுவோம். அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறது. அதே மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மட்டும் தான் அதாவது சோசியல் மீடியால மட்டும் தான் போஸ்ட் போட்டுட்டு இருக்க போறோமா நம்ம பிசினஸ்க்கு. நம்ம கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட் கிட்ட வந்துட்டு ரெஃபரன்ஸ் கேட்போம் இல்லையா, அதுவும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பேக் லிங்க் தான். நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு ஆட் போடுறோம், அதுவும் ஒரு பேக் லிங்க் தான். அதே மாதிரி வெளியில வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பேனர் வைக்கிறோம், அது ஒரு பேக் லிங்க் தான். அதே மாதிரி நம்மளோட சைட்டுக்கு டிராபிக் வர வைக்கிறதுக்காக நிறைய வந்துட்டு என்ன அப்படின்னா பேக்லிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட சைட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா இருக்கு ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் மூலமா. அதே மாதிரி என்னோட சைட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிராபிக்ஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப் பேஜ் மூலமா. புரிஞ்சா? ஆன் பேஜ் எதுக்காக, ஆஃப் பேஜ் எதுக்காக, கரெக்டா? தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷனுங்க. டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இப்ப நம்ம கிட்ட ஒரு சைட் இருக்கு, நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி டிராபிக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்றாங்க, சைட் வந்துட்டு ரொம்ப நேரம் லோட் ஆயிட்டு இருக்கு, என்ன நடக்குங்க? சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். கரெக்டா? அதே மாதிரி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஓப்பனே ஆயிடுச்சு, ப்ராப்பரா ஓப்பன் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு என்ன அங்கங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸே இல்ல, டெஸ்க்டாப்ல தெரியுற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் வந்துட்டு மொபைல்ல தெரியுது. அப்போ அதுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூசரை வந்துட்டு என்ன அப்படின்னா இரிட்டேட் பண்ணும். கரெக்டா? அப்போ டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் மூலமா லைக் இது மாதிரியான சம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணி ஒரு சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா பெட்டர்மெண்ட் பண்ணுவோம். ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம், லோடிங் ஸ்பீடு, மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மாத்துவோம். தென் அதுக்கப்புறம் கிராலர் வந்துட்டு எவ்ரி டைம் நம்மளோட சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா செக் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ அந்த கிராலர் வந்துட்டு ஈஸியா நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணுவோம். எஸ்எஸ்எல் போடுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா சைட் மேப் எல்லாமே சப்மிட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நிறைய வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கு. சரியா? அப்போ ஒரு இந்த எஸ்இஓ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த 3 விதமான ஆப்ஷன்ஸ்மே வந்துட்டு உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகும். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன், ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன், டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன். ஆஃப் பேஜ் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள உள்ள நுழையிறோங்க. உள்ள நுழைஞ்சிட்டு எந்தெந்த இடத்தெல்லாம் டிசைன் மாத்தணும், எந்தெந்த இடத்தெல்லாம் கண்டென்ட் மாத்தணும், எந்தெந்த இடத்துல இமேஜ் யூஸ் பண்ணிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கீவேர்ட்ஸை கொண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு ப்ராப்பரான கண்டென்ட் எழுத போறோம். செகண்ட் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பேஜ்ல மட்டும் பண்ணலைங்க, எல்லா பேஜ்லயுமே பண்ணணும். அதுதான் நேத்து காட்டின உங்களோட கிளைண்டோட சைட்ல காட்டினேன். ஆன் பேஜ்னு கொடுத்துட்டு ஒரு 10 டெக்னிக் கொடுத்துருந்தா 10 டெக்னிக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பேஜ் மட்டும் எடுத்து நீங்க பண்ணக்கூடாது. நீங்க அந்த வெப்சைட்ல எத்தனை பேஜ் இருக்கோ அந்த பேஜ் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அந்த பேஜ் எல்லாத்துலயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பீட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜோட சைஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு, சைட் வந்துட்டு லோட வந்துட்டு அது வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் வந்துட்டு அதிகப்படுத்துது அப்படின்னா என்ன பண்ண போறோம், அந்த சைட்ல இருக்கிற இமேஜை வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணி இமேஜை வந்துட்டு என்ன அப்படின்னா ரீசைஸ் பண்ணி சைஸை வந்துட்டு மாத்துவோம். இது ஒரு சைட்ல மட்டும் தான் பண்ணணும்னு எது இருக்கா? அந்த சைட்ல வந்துட்டு 100 பேஜஸ் இருக்கு, 100 பேஜஸ்ல எங்கெங்கெல்லாம் இமேஜஸ் யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த பேஜ் எல்லாத்துலயுமே போய் செக் பண்ணி இமேஜை கம்ப்ரஸ் பண்றது, அதுதான் ஆக்டிவிட்டிஸ். அதுதான் ஆன் பேஜ்ல நான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஒரு 10 லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க, 10 லிஸ்ட்ல அதுல ஒரு இமேஜ் கம்ப்ரஷன் ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இமேஜ் கம்ப்ரஷன் எந்த பேஜ் எடுத்தாலும் நம்ம செக் பண்ணணும் தானே, கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்லயும் இமேஜ் இருந்துச்சுன்னா இமேஜோட சைஸ் வந்துட்டு குறைக்கணும், அபவுட் பேஜ்ல இருந்தாலும் அபவுட் பேஜ்லயும் இமேஜோட சைஸ் வந்துட்டு குறைக்கணும், கான்டாக்டஸ் பேஜ்ல இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த இமேஜோட சைஸை வந்துட்டு குறைக்கணும். அப்போ அந்த வேலை அப்படின்றது மாறாதுங்க. அதுதான் நேத்து நான் வந்துட்டு அந்த கொட்டேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு. அந்த ஆன் பேஜ்ல பார்த்ததா இருந்தாலும் சரி, ஆஃப் பேஜ்ல பார்த்ததா இருந்தாலும் சரி, அந்த வேலை கண்டிப்பா நம்ம பண்ணதாங்க போறோம், அது எந்த பிளானா இருந்தாலும் சரி. ஆனா நம்ம
அதை வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த வேலை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ராப்பரா பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரான பேக் லிங்க்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்றோமோ அதே மாதிரி எவ்வளவு குவாலிட்டியான கண்டென்ட் எவ்வளவு குவாலிட்டியான நம்ம ஆன் பேஜ் வந்துட்டு பண்றோமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட் வந்துட்டு சீக்கிரமா ரேங்கிங் ஆயிட்டு முன்னாடி ஓடி வந்துருங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சா? ஒரு சைட் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா அந்த சைட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா கலெக்ட் பண்ண போறீங்க. கலெக்ட் பண்ணிட்டு ஆன் பேஜ் அப்படின்ற டெக்னிக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண போறீங்க. யூஸ் பண்ணிட்டு சைட்டை ஃபுல்லா ஆப்டிமைஸ் பண்ண போறீங்க. ஆப்டிமைஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சைட்டுக்கு பேக் லிங்க்ஸ் எல்லாமே வர வைக்க போறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் மூலமா நிறைய டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் வந்துட்டு பெட்டர்மெண்ட் வந்துட்டு பண்ண போறோம். ஓகேவா? அப்போ ஒரு ஆர்கானிக் ரிசல்ட் மூலமா லைக் வந்துட்டு உங்களோட வெப்சைட்டை வந்துட்டு எடுத்துட்டு வரணும்னா எவ்வளவு வேலை வந்துட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. சரியா? நம்மளோட காம்படிட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். காம்படிட்டரை நம்ம பீட் பண்ணி எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி ஒரு கீவேர்டுக்கு ஒர்க் ஆகும், 4 கீவேர்டுக்கு ஒர்க் ஆகாது. அப்ப அந்த 4 கீவேர்டுக்கும் சேர்த்து நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கணும். பட் இந்த இது நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள்ல சர்ச் ஆட் வந்து நீங்க பண்ணும்போது இந்த பிரச்சனையே இருக்காது. சைட் மட்டும் ஒழுங்கு, அதாவது டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் மட்டும் ப்ராப்பரா பண்ணி சைட் வந்து நல்லா ஸ்பீடப்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டு டேரக்டா கூகுள் சர்ச் ஆட் வந்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீவேர்டு வந்துட்டு நீங்க என்னென்ன கீவேர்டு டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கீவேர்டு இப்போ போட்டாலே உங்களோட சைட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட போகுது. அவ்வளவுதான். பட் ஆனா அங்க உங்களோட சைட் வந்துட்டு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். பட் ஆனா எல்லா கம்பெனிஸ்லுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த சர்ச் ஆட் மெத்தட் தாங்க. அவங்களோட சைட்டை வந்துட்டு டாப்ல கொண்டு வரதுக்காக, ஆர்கானிக்கா வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு கொண்டு வரதுக்காக 6 மந்த் யாரும் வந்துட்டு உட்கார மாட்டாங்க. எனக்கு 6 மந்த் கழிச்சு என்னோட பிசினஸ் வந்துட்டு ரன் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உட்கார மாட்டாங்க. கரெக்டா? இன்னைக்கு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இன்னைக்கே தான் எனக்கு 10 லீடு வேணும் அப்படிதான் நான் நினைப்பேன். அதே மாதிரி தான் எல்லா பிசினஸ்மே அப்படித்தான் நினைப்பாங்க. பட் அதுக்காக கூகுள் சர்ச் ஆட மட்டும் ரன் பண்ணிட்டு விட்டுற மாட்டாங்க. சைட் பை சைடா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சைட் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிமைசேஷன் வந்துட்டு பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆப்டிமைசேஷன் பண்ணி நம்ம ரிசல்ட் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரப்போறோம். ஓகே, இப்போ ஒரு ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு பண்ணும்போது தான் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த HTML பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நீங்க ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். ஓகேவா? HTML பத்தி தெரியலனா இந்த ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷனே பண்ண முடியாது. சரியா? அப்போ நம்ம வந்துட்டு ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு ப்ராப்பரா ஆப்டிமைசேஷன் வந்துட்டு பண்ணணும். அதுக்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அந்த வேலையை, பட் அந்த வேலையை பார்க்கறதுக்கு நமக்கு பேசிக் HTML கோடிங்ஸ் வந்துட்டு தெரிய வேண்டியதா இருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா பேசிக்கா ஒரு HTML ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி எழுதுவாங்க அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்துட்டு படிச்சு கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். இளங்கோ பாண்டியராஜனுக்கு வந்துட்டு தெரியும். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மெனு வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னா ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், சர்வீசஸ் அப்படின்ற ஒரு 4 பேஜஸ் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லைக் வந்துட்டு வேர்ட்பிரஸ்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. லைக் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஹோமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ், வேர்ட்பிரஸ் வந்துட்டு பேஜஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவை வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணி ஹோம், அதுக்கப்புறம் திரும்பவும் அபவுட் அந்த பேஜஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணி அபவுட் அஸ் அப்படின்ற ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவோம். அப்போ நமக்கு எத்தனை மெனுஸ் வந்துட்டு வேணுமோ அத்தனை மெனுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா வேர்ட்பிரஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் பேஜஸ் அப்படின்ற ஒரு மெனுக்கு போயிட்டு டக்குன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த பேஜை வந்துட்டு டிசைன் பண்றதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் மெத்தட், எலமெண்டார்ல இருக்கிற ஒரு மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு வெப்சைட் டெவலப்மெண்ட் வந்துட்டு படிச்சிருக்கோம். ஸோ அங்க எலமெண்டார் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேஜஸ் நீங்க எத்தனை மெனு வந்துட்டு கிரியேட் பண்ணீங்களோ அந்த மெனு எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாண்டியராஜன், இளங்கோ எப்படி, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பண்ணிடுங்க சார். பண்ணிடலாம் இல்லையா? இப்போ நான் சர்வீசஸ், கான்டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு 4 மெனு வந்துட்டு கொடுத்து வேர்ட்பிரஸ்ல பண்ண சொன்னா நீங்க எப்படி பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஆமாங்க சார். ஓகே, இப்போ இதே வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க HTML ல பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா HTML வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க இன்வால்வ் ஆக போகுது. ஸோ இங்க HTML ல வந்துட்டு என்ன அப்படின்னா சில கான்செப்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HTML ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து நீங்க வந்துட்டு டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப 4 மெனு சொல்லியிருக்கேன். சரியா? இந்த 4 மெனுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா தனித்தனியா ஃபைல்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். தனித்தனி ஃபைல்ஸ், அதாவது home.html,
about us dot html, services dot html, contact us dot html. நீங்க WordPress அப்படின்னா டைரக்டா பேஜஸ்ல போயிட்டு பேஜஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணி எந்த மெனு வேணுமோ நீங்க டக்கு 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 வந்து நீங்க கிரியேட் பண்ணிடலாம். பட் இங்க ஒரு HTML வெப்சைட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது HTML அப்படின்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துட்டு வரீங்க. லைக் வந்து PHP ல பண்ணுச்சுன்னா நீங்க home.php, aboutus.php அது மாதிரி கூட நீங்க சேவ் பண்ற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ASP.NET ல ஏதாவது வந்துச்சுன்னா அங்க ஃபைல் ஃபார்மேட் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி J2E ல நீங்க பண்றீங்கன்னா அங்க வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க ஆனா இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு PHP லாம் நம்ம பண்ணும்போது அங்கேயும் HTML ஃபைல் தாங்க வரும். நான் சும்மா .php ன்னு ஒரு நீங்க சும்மா ஒரு இமிடியேட்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றதுக்காக சொன்னது. பட் அங்கேயும் HTML ஃபைல வந்துட்டு சேவ் பண்ணிட்டு ஆனா கோடிங் வந்துட்டு PHP ல எழுதுவோம். சரியா? இப்போ லைக் வந்துட்டு என்ன ஒரு HTML வெப்சைட்டா இருந்துச்சு அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மெனுஸ் எல்லாமே ஹோம்ன்ற மெனு, அபவுட்டஸ்ன்ற மெனு, சர்வீசஸ் அப்படின்ற மெனு, கான்டாக்டஸ் அப்படின்ற மெனு எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்துக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபைல்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்க நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் இந்த ஒரு ஃபைல் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நான் வந்துட்டு என்ன அப்படின்னா திஸ் பிசி டவுன்லோட்ஸ்குள்ள நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஃபோல்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர். ஸோ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா HTML வெப்சைட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் ஹோம் பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபைல் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா home.html. ஸோ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்துட்டு என்ன பண்ண போறோம் இந்த ஃபைல்ல வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கோடிங் எழுதுவாங்க. நம்ம கோடிங்லாம் இங்க எழுத போறது இல்லைங்க, பயப்படாதீங்க. சரியா? லைக் வந்துட்டு என்ன HTML அந்த பேசிக் மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு அதை விட்டுருவோம், பயப்படாதீங்க. ஓகே. அப்போ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் அப்படின்ற மெனு வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க தனியா ஒரு ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கோடிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா HTML இது வந்து இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா டாக்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? HTML ஃபுல்லாவே வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டெய்ன்ஸ் ஆஃப் மல்டிபிள் டாக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா HTML அப்படின்ற ஒரு டேக் வந்துட்டு ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் இது நான் ஓபன் பண்ணிட்டேன். நான் எது ஓபன் பண்ணாலும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஓபன் பண்ணிட்டேன். இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ண போறேன். க்ளோஸ் பண்றதுக்கு இந்த சிம்பிள் ஓபன் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இந்த HTML அப்படின்ற இந்த செக்ஷனுக்குள்ள லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெண்டு விதமான செக்ஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கும். ஒன்னு ஹெட் அப்படின்ற செக்ஷன், அடுத்து பாடி. யாருப்பா அஜயா MCA? ஓகே. ஸோ ஹெட்ன்ற ஒரு செக்ஷன் வந்துட்டு இருக்கும். தென் அதுக்கப்புறம் பாடி அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ பாடி அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். பாருங்க நான் ஃபைல வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கண்ட்ரோல் எஸ் பண்ணிட்டு ஃபைல வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். நான் ஃபைல வந்துட்டு home.html அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்ல தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஒரு வெப்சைட் வந்து நீங்க அதாவது HTML ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எழுதுறாங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு எழுதியிருப்பாங்க. HTML அப்படின்றத ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த HTML குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா ரெண்டு விதமான செக்ஷன் வந்துட்டு இருக்கும். ஒன்னு ஹெட் செக்ஷன், இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா பாடி செக்ஷன். ஓகே. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து தெரியும் வென்சன் அகாடமி அப்படின்ற சைட்டும் வென்சன் அப்படின்ற சைட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா இல்ல KP Gautam.in அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா பாண்டியராஜன் பண்ணதான் KP Gautam. இப்போ அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா WordPressல தான் பண்ணாரு. KP Gautam travels.com அப்படின்ற ஒரு சைட் WordPressல தான் பண்ணாரு. பட் இந்த சைட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் கோடிங்லாம் எங்கேயுமே போடல. பட் ஆனா இப்போ இந்த சைட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம WordPressல பண்ணும்போது இந்த டிசைன் வந்து நீங்க பண்ண ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் தான் எடுத்து நீங்க வைக்கும்போது கோடிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிருக்கும். இந்த கோடிங் எப்படி போய் பாக்குறது? கண்ட்ரோல் U கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு சைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு சைட் வந்து நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது நீங்க கண்ட்ரோல் U கொடுத்தீங்கன்னா அந்த சைட் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கிற கோடிங் வந்து நீங்களும் வந்துட்டு பார்க்க முடியும். பாருங்க கோடிங் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு.
அவர் இந்த கோடிங்லாம் பாண்டியராஜன் எழுதல. ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிராக் அண்ட் டிராப் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா வேர்ட்பிரஸ்ல டிராக் அண்ட் டிராப் மூலியமா இந்த டிசைன் தான் பண்ணியிருக்கிறாரு. நீங்க கிரியேட் பண்ண அந்த டிராக் அண்ட் டிராப் வந்துட்டு யூஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு கோடிங் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த சைட்ல கூட பாருங்களேன், மேல பாருங்க HTML ஓப்பன்ல இருக்கு. அதே மாதிரி ஃபைனலா லாஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா HTML வந்துட்டு என்ன அப்படின்னா க்ளோஸ் ஆயிருக்கும். அடுத்து நான் இன்னொரு செக்ஷன் என்ன சொன்னேன், ஹெட் அப்படின்ற செக்ஷன். ஹெட்ன்ற செக்ஷன் வந்துட்டு பாருங்க HTMLக்கு அப்புறம் ஓபன் ஆயிடுச்சு. ஹெட்ன்ற செக்ஷன் எங்க க்ளோஸ் ஆகுதுன்னு பாத்துறலாம். சோ ஹெட்ன்ற செக்ஷன் இந்த நம்பர்ல வந்துட்டு என்ன அப்படின்னா க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாடின்ற செக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்டுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ பாடின்ற செக்ஷன் வந்துட்டு இங்க ஓபன் ஆகுது. சோ பாடின்ற செக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஒரு வெப்சைட் வந்துட்டு டிசைன் பண்ணும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஹெடர் டாக் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே ஒரு பாடி டாக் தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்க மல்டிபிள் ஹெடர் டாக் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி மல்டிபிள் பாடி டாக்ஸுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த பாடி டாக்குள்ள வந்துட்டு என்ன பாடி டாக்ஸா இருந்தாலும் சரி இல்லைன்னா ஹெட் டாக்ஸா இருந்தாலும் சரி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற டிசைன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கோடிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டிசைன் பண்ணிப்பீங்க. ஓகே, சோ இப்போ லைக் வந்துட்டு என்ன ஒரு HTML-க்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. HTML அப்படின்றத எழுதி க்ளோஸ் பண்ண போறாங்க. அந்த HTML-க்குள்ள ஹெட் செக்ஷன் இருக்க போது, பாடி அப்படின்ற செக்ஷன் வந்துட்டு இருக்க போகுது. இந்த ஹெட் அப்படின்ற செக்ஷன் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, சர்ச் என்ஜின் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன அப்படின்னா கிரால் பண்ண ஆரம்பிச்சிரும். சர்ச் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, கிராலிங். கரெக்டா? இந்த கிராலிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ சர்ச் என்ஜின் நம்மளோட சைட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சதுமே ஒவ்வொரு பேஜஸ்மே செக் பண்ணும். அங்க போயிட்டு ஹெட்ன்ற செக்ஷன் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா மெயினா வந்துட்டு செக் பண்ணும். ஓகேவா? ஹெட் அப்படின்ற செக்ஷனுக்குள்ள தான் போய் பார்க்கும். அப்போ நம்ம இந்த ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் மூலமா நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹெட்ன்ற செக்ஷனுக்குள்ள நம்மளோட சர்ச் என்ஜின் வந்துட்டு உள்ளுக்குள்ள வரும்போது அந்த சர்ச் என்ஜினோட பாட்டு ஈஸியா நம்மளோட பேஜஸ் அதாவது நம்மளோட வெப்சைட்டை பத்தி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த ஹெட்ன்ற செக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ண போறோம். ஹெட்ன்ற செக்ஷனுக்குள்ள நிறைய ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் வந்து உள்ளுக்குள்ள நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம படிக்க போறோம். அது எல்லாமே இந்த ஹெட்ன்ற செக்ஷனுக்குள்ள தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ரைட் பண்ண போறோம். அடுத்து இந்த பாடின்ற செக்ஷன் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா யூசர் பார்க்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு வெப்சைட்ல இப்ப kpgautham.in அப்படின்ற ஒரு சைட் காட்டினேன் இல்லையா, kpgauthamtravels.com அப்படின்ற ஒரு சைட். இங்க நீங்க இந்த இடத்துல மேல ஹோம், சர்வீசஸ், லோகோ, கான்டாக்ட்ஸ் ஒரு மேல ஒரு நேவிகேஷன் பார் பாக்குறீங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் வந்துட்டு பாக்குறீங்க. அப்போ யூசர் பார்க்க போற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்க வந்துட்டு டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த பாடின்ற செக்ஷனுக்குள்ள தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. நீங்க மேல வந்துட்டு என்ன அப்படின்னா மேல வந்துட்டு ஒரு வியூ பாக்குறீங்க இல்லையா, மேல அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா டாப்ல இருந்து கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபூட்டர் வரைக்குமான என்டையர் டிசைன் எல்லாமே பாடி அப்படின்ற செக்ஷனுக்குள்ள தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமர் வந்துட்டு என்ன அப்படின்னா எழுதி வச்சிருப்பாங்க. ஹெட்ன்ற செக்ஷன் நம்மளோட சர்ச் என்ஜினோட பார்ட்ஸ் ஈஸியா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு செக் பண்றதுக்காக இந்த ஹெட்ன்ற செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாடின்ற செக்ஷன் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா லைக் வந்துட்டு யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்கும்போது நம்மளோட சைட்டை வந்துட்டு பார்க்கும்போது அந்த யூசருக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பாடி அப்படின்ற செக்ஷனுக்குள்ள தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம பார்த்துடலாமா? இப்ப kpgauthamtravels.com அப்படின்ற ஒரு சைட்ல get where you need to go safely and affordably அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கு. இந்த கண்டென்ட் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அது எந்த செக்ஷனுக்குள்ள இருக்குன்னு. கண்ட்ரோல் C பண்ணிட்டேன். நம்ம அந்த சோர்ஸ் கோடுக்குள்ள தான் இருக்கோம். கண்ட்ரோல் F கொடுக்குறேன். F கொடுத்துட்டு நான் காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்டர் கீ பிரஸ் பண்றேன். வெயிட் பண்ணுங்க, சைட் ஒரு தடவை ரீலோட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் U, கண்ட்ரோல் F, கண்ட்ரோல் V.
நமக்கு இங்க ஃபைண்ட் வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு தெரியல. skip the apps. No matter the time of night, we go beyond transmissions. காரோட டைப்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஓகே, wherever life takes you, we are here to get you there with easy comfort and care. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அதாவது உங்களுக்கு அந்த கேஸ் சென்சிட்டிவ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இங்க வந்து டிஸ்பிளே ஆகல. சரியா? இங்க பாருங்க கோலாம் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பெரிய லெட்டர்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்க வந்துட்டு இல்லாதனால தான் இங்க இருக்கு கெட் வேர் யூ கோ. பாருங்க இந்த இடத்துல பிரேக் அப்படின்றது அடிஷ்னலா வந்திருக்கு. சாரி. ஸோ அதனாலதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபெச் பண்ணி ஃபைண்ட் வந்துட்டு ஒர்க் ஆகல. அப்ப இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கெட் வேர் யூ நீட் இதை மட்டும் எடுத்துட்டு நான் இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைண்ட் பண்ண போறேன். எஸ், கரெக்டா எனக்கு வந்துட்டு ஃபைண்ட் பண்ணி காட்டுது. ஓகே, இந்த பர்டிகுலர் செஷன் வந்துட்டு எங்க இருக்கு? நான் மேல போறேன். பாடி அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பாடிக்குள்ளதான் அவரு இங்க எழுதி இருக்கிற இந்த கண்டென்ட்டே வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கோடிங் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இமேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல கோடிங் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிருக்கும். சரியா? நம்ம அதுக்குள்ள எல்லாம் போகல. ஸோ இமேஜோடது வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு வெப்சைட்டோட அதாவது வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அதாவது HTML சைட்டுக்கு வந்துட்டு ஒரு இருக்கு அப்படின்னா அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த HTML சைட்டுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இதுதான். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்ன்ற செக்ஷன் வந்துட்டு இருக்க போகுது, பாடின்ற செக்ஷன் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இந்த ஹெட்ன்ற செக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் என்ஜின் வந்துட்டு ஈஸியா நம்மளோட சைட்டுக்குள்ள உள்ள வந்து என்ன இருக்கு இந்த சைட்ல அப்படின்றத செக் பண்ணிட்டு வெளியில போறதுக்காக. பாடின்ற செக்ஷன் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தேவையான இன்ஃபர்மேஷனை யூசர் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கணுன்றதுக்காக பாடி செக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சர்ச் என்ஜின் ஹெட்ன்ற செக்ஷனுக்கு தான் வந்துட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும். ஹெட்ன்ற செக்ஷனை முடிச்சுட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா பாடின்ற செக்ஷனுக்குள்ளேயும் வரும். பட் ஆனா அது அதிகமா செக் பண்றது ஹெட். அப்போ அஸ் அதாவது SEO எக்ஸிக்யூட்டிவோட மெயினான ஒர்க் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சர்ச் என்ஜினோட பார்ட் வந்துட்டு உள்ளுக்குள்ள நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு வரும்போது அது ஈஸியா நம்மளோட சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ண போறோம். எதுக்காக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதானே ப்ராப்பரான ஒரு கேட்டகரியில போயிட்டு அது போய் அலோகேட் பண்ணும். அலோகேட் பண்ணாதானே நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரேங்கிங் ஆகும். புரியுதா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பேசிக் HTML ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம home.html அப்படின்ற ஒரு சைட்டுங்க. சரியா? இப்போ அந்த home.html வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கோடிங். நம்ம அந்த கோடிங்குள்ளலாம் நம்ம போக விரும்பலைங்க. கோடிங் நம்ம எழுத மாட்டோம். சரியா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் லைக் வந்துட்டு பாருங்க லைக் வந்துட்டு ஒரு கோடிங் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்றேன். நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஃபைல்ல home.html அப்படின்ற ஃபைல்ல HTML அப்படின்றது ஓபன் பண்ணியா இருக்கு. அதே மாதிரி HTML அப்படின்றது லாஸ்டா வந்துட்டு என்ன அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். அதே மாதிரி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்ன்ற செக்ஷன் வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஹெட்ன்ற செக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருப்போம். இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஹெட்டுக்கு அப்புறம் தான் பாடி அப்படின்ற செக்ஷன் வந்துட்டு ஓபன் பண்ணிருக்கு. ஸோ இந்த பாடின்ற செக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே தான் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ நான் இந்த வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த கோடிங்கான டிசைன் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த ஃபைலை நான் எங்க சேவ் பண்ணேன்? டவுன்லோட்ஸ்குள்ள லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஃபைலை வந்துட்டு .html அப்படின்றதுக்குள்ள நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வச்சேன் HTML. பாருங்க டவுன்லோட்ஸ் HTML வெப்சைட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள உள்ள போறேன். நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபைல் வந்துட்டு இருக்குங்க. ஓகேவா? நம்ம .html அப்படின்றத அந்த ஃபைல் நேம் வந்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைல் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரௌசருக்கு வந்துட்டு மாறிடும். இப்போ நம்ம டிசைன் ஒரு கோடிங் வந்துட்டு எழுதி வச்சிருக்கோம். அந்த கோடிங் ரிலேட்டடான டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க பாத்திரலாம். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன் அந்த ஃபைல் வந்துட்டு என்ன அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். எனக்கு ப்ரௌசர்லயே ஓபன் ஆயிடும்.
சரி. எஸ். தெரியுதுங்க சார். பட் ஆனால் வேர்ட்பிரஸ் ஈஸியாக இருக்கு.